கருணா சார் வந்துட்டு காவல்துறையை வச்சு கொலை மிரட்டலும் விட்டார், காவல்துறையை வச்சு அடித்தார். ஏறா உனக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கணும்னு சொல்லி உள்ளே ஏற்றி என்னை வந்து எட்டு மிச்சாங்க. ஆக்டர் கருணாஸ் விஷால் கொலை மிரட்டல் விட்டு என்ன அடிச்சார். விஷால் பேரு சொன்னேன்னு சொன்னா எந்த இடத்துலயும் உன்னை அறுத்து போட்டுருவேன். எப்படி ஒரு அசிஸ்டன்ட் ஆயிட்டேன் நான், என்னுடைய சம்பளம் தான் கேட்டேன். அதனால வந்து என்னுடைய ஆதங்கத்துல என்னுடைய சம்பளம் கொடுக்கல, என்னுடைய பேர் போல ஆதங்கத்துல அவங்களுடைய அந்தரங்க லீலைகள் எல்லாமே நான் வெளியே சொல்றேன். விஷால் அவர்களும் கருணாஸ் அவர்களும் தான் ஆள் வச்சு அடிச்சாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? போன்ல தானே சார். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால், கலைஞர் சிலையை நடிக்க வச்சு நான் 7 தேசிய விருது வாங்கி தரேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி தந்தா விஜய் சேதுபதி சார், தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மனுஷனோட வாழ்க்கை முன்னேறும் நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நான் உயிரோடு இருக்கும்போது மரண வாக்குமூலம் கொடுக்குறேன். ஒருவேளை நான் இறந்துட்டா அதுக்கு முழுக்க காரணம் விஷாலும். போலீஸ் வந்து கருணாஸ் அவர்களை தலைவரேன்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆமா, தலைவர் இப்ப பேசுறது. ஏன்னா என்ன அடிச்சு என்னுடைய பேரெல்லாம் நீ வெளியே சொன்ன, நான் இப்ப அடிச்சது போலீஸ் வச்சு அடிச்சது வெளியே சொன்ன மறுநாள் உன்னை கல்லை கட்டி கடல்ல போடுவேன். காருக்குள்ள வச்சு முதல் நாள் தாக்கலாம். ஏகப்பட்ட விஷயம் நடந்துச்சு சார். அது சொன்னா கண்டிப்பா சாவடிச்சிருவாங்க. நகுல் வந்துட்டு கமிஷன் ஆபீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஒன்று, கமிஷன் ஆபீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது சரியாயிடுமா? பாதிக்கப்பட்டவன் நான். நடிகர்களுடைய பேர் சொல்லுவியா, நடிகர்களுடைய அந்தரங்கத்தை வெளியே சொல்லுவியான்னு சொல்லி சினிமா ஸ்டார் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏஎம் சந்துரு அவர்கள் இணைஞ்சிருக்காரு. ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா சந்துரு அவர்களே நிறைய வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ரவர்சியில் வந்து நிறைய உங்களோட நேம் தான் வந்து அடிபட்டுட்டே இருக்கு. என்னதான் ஆக்சுவலாக பிரச்சனை? பிகாஸ் ரீசெண்டாக வந்து நிறைய நடிகைகளை பற்றி வந்து ஒரு ஓப்பன் டாக் ஒன்று கொடுத்தீங்க. இப்போ தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உங்களோட வீடியோஸ் அண்ட் உங்கள் சைடில் நிறைய வாட்ஸ்அப் மெசேஜ் பார்த்தேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க, என்னை வந்து போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டலோட தாக்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணுறீங்க. ஏன் உங்களுக்கு மட்டும் தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது? நீங்கள் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகளை தேடி போகிறீங்க? நான் தேடி போகல சார். கருணா சார் வந்துட்டு காவல்துறையை வச்சு கொலை மிரட்டலும் விட்டார், காவல்துறையை வச்சு அடித்தார். 21ஆம் தேதி வந்து கால் ட்ரேஸ் பண்ணி கிண்டி சைபர் கிரைம்லேருந்து வந்தாங்க. ஒரு 4 போலீஸார் வந்துட்டு ஒரு 1:30 மணிக்கு என்னை வந்துட்டு காரில் தூக்கிட்டு போகிறாங்க. நான் ஒரு சைட்டில் வந்துட்டு வேலை செஞ்சுட்டு இருந்தேன். அந்த சைட்லேருந்து என்னை கால் ட்ரேஸ் பண்ணி வந்து தூக்கிட்டு போகிறாங்க. நாங்கள் அங்கே வந்து நீங்கள் எந்த போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரீங்கன்னு சொன்னால் ரொம்ப நேரமாக சொல்லலை. கடைசியில் வந்து கிண்டி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் சொன்னாங்க. நானும் காரில் ஏறி உட்காந்துட்டேன். 1:30 மணிக்கு என்னை தூக்குறாங்க சைபர் கிரைம். இப்போ நைட்டாக மதியம் 1:30 மணிக்கு தூக்குறாங்க. 1:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் காரில் வச்சு சுற்றிட்டு இருக்காங்க. ஒருத்தர் வந்து போலீஸ் அழைச்சிட்டு போகிறாங்கன்னு சொன்னால் ஸ்ட்ரெயிட்டாக போலீஸ் ஸ்டேஷனுக்கு தானே அழைச்சிட்டு போனோம். 6 மணி வரைக்கும் என்னை வந்து வண்டியிலேயே சுற்றிட்டு இருக்காங்க. அப்போ யார்கிட்டயே பேசிகிட்டு இருக்காங்க. கருணாஸ் கிட்ட பேசுகிறாங்க, நடிகர் சங்க மேனேஜர்கிட்ட பேசுகிறாங்க, இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கிட்ட பேசுகிறாங்க, வண்டியில் இருந்த போலீஸார் வந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசுகிறாங்க. எனக்கு மிரட்டலாக தான் போயிட்டு இருக்கு. ஒரு 6 மணிக்கு மேலே போலீஸ் குவார்ட்டர்ஸ் அண்டை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல சைன் வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க. 23ஆம் தேதி நீங்கள் வரணும் நம்ம கிண்டி போலீஸ் ஸ்டேஷனுக்கு, சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு. லாஸ்ட்டாக அவங்களை கூட்டு போன மேடம் வந்து போலீஸ் ஸ்டேஷன் அந்த வாசல்லையே கையெழுத்து வாங்கிட்டு அனுப்பிட்டாங்க. உள்ள கூட்டும் போல. ஃபர்ஸ்ட் நாள் வந்து உள்ள கூட்டும் போல. 2வது நாள் ஈவினிங் 22ஆம் தேதி ஈவினிங் வந்துட்டு ஒரு 6:30 மணி இருக்கும். நான் வந்து அதே சைட்டில் தான் வேலை செஞ்சுட்டு வெளியே வரேன். ஒரு 5 போலீஸார் சார் நீங்கள் வந்து சந்துரு தானே அப்படின்னா, ஆமாங்க சார் அப்படின்னா, உடனே வண்டியில் ஏறுங்க, நாங்கள் வந்து தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரோம், தேனாம்பேட்டை சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரோம். கிண்டி ஆமாம், தேனாம்பேட்டை சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரோம். இல்லை சார், நேற்று சைபர் கிரைம்லேருந்து என்னை பிடிச்சிட்டு போனாங்க, கையெழுத்து வாங்கிக்கினாங்க, நாளைக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படி டேய் ஏறா உனக்கெல்லாம் வந்து உங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கணும்னு சொல்லி உள்ளே ஏற்றி என்னை வந்து 8 மிதிச்சாங்க. ஒரு 3 போலீஸார் வந்து 8 மிதிச்சாங்க. அந்த வண்டிக்குள்ளே 3 போலீஸார் 8 நல்லா மிதிச்சுட்டு கவர் போட்டு இறுக்கிட்டு காற்று வராத அளவுக்கு பண்ணிவிட்டு 8 மிதிச்சிக்கினே இருக்காங்க. நீ இனிமேல்ட்டு வந்து நடிகர்களை பற்றி பேசுவியா, நகுலை பற்றி பேசுவியா, அந்த படத்தை பற்றி பேசுவியா, சம்பளத்தை கேட்பியா, சினிமாக்குள்ளே நீ இனிமேல்ட்டு வருவியா, சினிமாக்குள்ளேயே நீ இனிமேல் கால் வைக்கக்கூடாது, கால் வைக்க மாட்டேன்னு சொல்லு, அப்போ தான் விடுவோன்னு சொல்லி போட்டு இருக்கிறாங்க. எனக்கு மூச்சு தண்ணல இல்லை, நான் இப்படி தலையாட்டினேன். அதுக்கு பிறகு ஆக்டர் கருணா சாருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாங்க.
தலைவரை இப்போ பேசுங்க தலைவரேன்னு சொல்லிட்டு ஆக்டர் கருணாஸ் சார் ஃபோன் பண்ணி கொடுக்குறாங்க. போலீஸ் வந்து கருணாஸ் அவர்களை தலைவரேன்னு சொல்லி கூப்பிட்றாங்க. ஆமாம், தலைவரை இப்போ பேசுங்க. ஏன்னா என்னை அடித்து என்னை பயமுறுத்திட்டாங்க. நான் செத்துருவேன்ட்டு தான் ஒரு அந்த மாதிரி இடத்துக்கு தான் நான் போயிட்டேன். இல்லை அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நான் தலையாட்டினேன், நான் சினிமாக்குள்ளே வரமாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் நான் தலையாட்டினேன். அதுக்கு பிறகு தலைவரை இப்போ பேசுங்க தலைவர்னு சொல்லிட்டு கருணாஸ் சாருக்கு ஃபோன் கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இன்னொரு முறை நடிகர்களை பற்றி நீ பேசுனேன்னு சொன்னால் கல்லை கட்டி கடலில் இறக்கிடுவேன், அப்படியே பில்டிங் வேலை செஞ்சு பழிச்சுக்கோ. நாளைக்கு சைபர் கிரைம் கிண்டி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் எங்கெல்லாம் கையெழுத்து கேட்குறாங்களோ நீ போட்டுட்டு திரும்பி பார்க்காம வந்துகிட்டே இருக்கணும். அதை விட்டுட்டு நாங்கள் இன்றைக்கி அடித்தோம், கருணாஸ் தான் அடித்தார், விஷால் சார் தான் அடித்தார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னேன். இல்லை ப்ரெஸ் மீட் நாளைக்கு போகிறதுக்கு முன்னாடியே ப்ரெஸ் மீட்டில் பேசணும்னு சொன்னால் மறுநாள் உன்னை கல்லை கட்டி கடலில் இறக்கிடுவேன்னு சொல்லிட்டு கருணாஸ் சார் சொல்கிறாரு. நானும் வந்து அந்த இடத்துலேருந்து உயிர் தப்பிச்சா போரும்னு சொல்லிட்டு அவர் சொல்கிற இடத்துக்கெல்லாம் சொல்கிற விஷயத்துக்கு எல்லாத்துக்குமே நான் தலையை ஆட்டிக்கிட்டு மறுநாள் போயிட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷனில் அவங்க சொன்ன இடத்துலலாம் கையெழுத்து போட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் அதுக்கு மறுநாள் வந்து என்னை உறுத்திக்கிட்டே இருக்குது. என்னென்னா சினிமாவுக்காக தான் என்னுடைய அர்ப்பணிப்பு. 20 வருஷமாக நான் சினிமாவில் இருக்கேன். இதுக்கு பிறகு தான் நான் படம் பண்ணணும், படம் பண்ணி ஜெயிக்கணும். சினிமாவுக்காக என்ன அர்ப்பணிப்பு பண்ணீங்க? ஏகப்பட்ட விஷயம் பண்ணியிருக்கேன், அது சொல்லி மாளாது. இல்லை என்ன பண்ணீங்க, ஒரு 2 விஷயம் சொல்லுங்கள். என்னுடைய அம்மா செத்துட்டாங்க. என்னுடைய அம்மாவுக்கு ஒரு சேலை வாங்கி கொடுக்க முடியாத இடத்துல தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக சினிமாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கேன் 20 வருஷமாக. அப்படி தான் என்னுடைய சினிமா பயணம் போயிட்டுருக்கு. என்னுடைய அக்கா தங்கச்சியும் செத்தாங்க, அவங்களுக்கும் ஒரு சேலை அவங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுக்காத இடத்துல தான் நான் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக நான் ட்ராவல் ஆகிட்டு இருந்தேன். சினிமாவுக்காக என்னை நான் கொடுத்துட்டேன். என்னுடைய அக்கா தங்கச்சி அம்மாலாம் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு எதுவுமே என்னால் பண்ண முடியல. இருந்தாலும் நான் சினிமாக்குள்ளே தான் இருக்கேன். இப்போவும் நான் பார்வையாற்றவங்களுக்காக படம் பண்ணணும், அந்த படத்தில் வர வருமானம் எல்லாமே பார்வையாற்றவங்களுக்கு கொடுக்கணும், இந்த நோக்கத்தில் தான் நான் போயிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற என்ன சினிமாக்காகவே நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சினிமா என்னுடைய உயிர்னு சொல்லி போயிட்டு இருக்கேன். போலீஸாரை விட்டு கொலை மிரட்டலும் விடுறாரு ஆக்டர் கருணாஸ். விஷாலுடைய பேர் சொல்லி அதிகமாக அடித்தாங்க. ஏன்னா விஷாலுடைய பேர் சொல்லும் போது தான் அடி எனக்கு பலமாக விழுந்தது. மார்லேயே 8 இன்ச்சு மீச்சாங்க. விஷாலுடைய பேர் சொல்லும் போதுல இனிமேல் நீ விஷால் பேர் சொல்லுவியா, கருணாஸ் பேர் சொல்லுவியா? இந்த இடத்துல நீங்கள் விஷால் பேரை பயன்படுத்துறீங்க சார். ஆரம்பத்தில் அடிக்கும் போது எங்க போலீஸ் வந்து என்ன அடிக்கும் போது விஷால் பேரை சொல்லுவியான்னு சொல்லி உங்களை அடிச்சாங்க. விஷால ஏதாச்சும் ஒரு வீடியோல அவரை பத்தி அவதூறா நான் பேசியிருக்கேன். என்னன்னு சொன்னா, இதுக்கு முன்னாடி நாங்கள் நடிகர் சங்கத்துக்காக ஒரு படம் பண்ணுறதுக்கு அதுக்குண்டான முயற்சிகள் போயிட்டு இருந்து, அதுக்கு பிறகு வந்து விஷால் சாருடைய ஆஃபீஸில் கூப்பிட்டு வச்சு பேசியிருந்தாங்க. நாங்கள் நடிகர் சங்கத்துக்காக படம் பண்ணுறோம், நீங்கள் அந்த முயற்சியை கைவிட்டுருங்கன்னு சொன்னாங்க. நாங்கள் கைவிட முடியாது, அதை அப்படியே தான் பண்ணுவோம்னு சொன்ன பிறகு அதுக்கு பிறகு ப்ரொடியூசரை ஒதுங்கிட்டார். நடிகர் சங்கத்துக்காக விஷால் சாரே படம் பண்ணுறாரு, நம்ம ஏன்டா பண்ணணும்னு சொல்லி ப்ரொடியூசர் ஒதுங்கிட்டார். அதை நாங்கள் கைவிட்டுட்டோம். அதுக்கு பிறகு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன், விஷால் சார் வந்துட்டு என்னுடைய உழைப்பை திருடிக்கிட்டாரு, நான் நடிகர் சங்கத்துக்காக படம் பண்ணுறேன்னு சொன்ன ஒரு விஷயத்தை அவர் நடிகர் சங்கத்துக்காக 4 படம் பண்ணுறேன் 10 படம் பண்ணுறேன்னு சொல்லி நடிகர் சங்கத்தில் ஜெயிச்சிட்டாரு, எனக்கு எந்த ஒரு உதவியும் செய்யலை அப்படின்னு சொல்லி நான் பதிவு பண்ணியிருந்தேன். முன்னாடி இது வந்து ஒரு 3-4 வருஷம் முன்னாடி 5 வருஷம் முன்னாடி நடந்தது. இல்லை கிட்டத்தட்ட இங்கே 6-7 வருடங்களாக வந்து அது போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்தை தான் பேசிட்டு இருக்கீங்க. போயிட்டு இருக்கு, அங்கே இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து இப்போ இடையில கூட விஷால் சாருக்கு சவால், கலைஞர் சிலையை நடிக்க வச்சு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா விஷால் சார் வந்து இந்த உலகை வெள்ளா படத்தில் பார்வையிட்டவங்களுக்காக 10 நாள் சம்பளம் இல்லாமல் நடிப்பார் அப்படின்னு சொல்லி விஷால் சாருக்கு சவால் விட்டுருந்தேன். இது எல்லாமே ஒன்று சேர்த்து வச்சு தான் இப்போ காவல்துறை வந்து என்னை அடித்தாங்க. விஷால் பேர் சொன்னேன்னு சொன்னால் இந்த இடத்துலயே உன்னை அறுத்து போட்டுருவேன். எப்படி விஷாலுடைய பேர் இனிமேல் நீ எடுத்துன்னு சொன்னா இந்த இடத்துலயே உன்னை அறுத்து போட்டுருவேன், போலீஸ் மிரட்டுறாங்க. விஷால் பேரை பயன்படுத்தினா போலீஸ் வந்து அறுத்து போட்டுருவேன் அந்த இடத்துல என்ன மிரட்டுறாங்க. அந்த இடத்துல வந்து 2 லேடிஸ் போலீஸ் வந்து என்னுடைய காலை போட்டு லாக் பண்ணிட்டாங்க. கழுத்துல அந்த கவர் போட்டு லாக் பண்ணிட்டாங்க. இவ்வளோ விஷயம் என்னை பயமுறுத்திட்டு கடைசியாக அவங்க சொல்கிற பஞ்ச் நான் சொன்னால் அடித்து முடிச்சு அடிக்கும் போதும் விஷாலுடைய பேர் சொல்லுவியா, நகுல் பேர் சொல்லுவியா, கருணாஸ் பேர் சொல்லுவியா, நடிகர்களுடைய பேர் சொல்லுவியா, நடிகர்களுடைய அந்தரங்கத்தை வெளியே சொல்லுவியான்னு சொல்லி தான் அடித்தாங்க. ஆனால் கடைசியில் என்ன நடந்தது, இன்னொரு முறை நீ விஷால் பேர் எடுத்துன்னு சொன்னால் இந்த இடத்துல உன்னை அறுத்து போட்டுருன்னு சொல்லி ஒரு காவல்துறையில் இருக்கிற மனிதர்கள் வந்து என்னை மிரட்டாங்க. நான் என்ன கேட்டேன், என்னுடைய 2 வருஷம் சம்பளம் கொடுங்க. வாஸ்கோட காமா மூவியில் நான் 2 வருஷம் வேலை செஞ்சேன், என்னுடைய 2 வருஷம் சம்பளம் கொடுங்க. வாஸ்கோட காமா மூவியில் அசோசியேட் டைரக்டர் சந்துரு என்னுடைய பேர் போல அந்த பேர் போடுங்கன்னு தான் நான் சொன்னேன். அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் என்னுடைய பேரும் போட மாட்டாங்க, என்னுடைய சம்பளமும் கொடுக்க மாட்டாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நகுல் வந்துட்டு கமிஷன் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. கமிஷன் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா இது சரியாயிடுமா, பாதிக்கப்பட்டவன் நான், என்னுடைய சம்பளம் வரலன்னு தான் நான் இங்கே வந்துட்டு ப்ரெஸ் மீடியாவில் சொல்லிட்டு இருக்கேன். என்னை கூப்பிட்டு வச்சு உன்னுடைய 2 வருஷம் சம்பளத்தில் இவ்வளோ தான் இருக்குது, இதுதான் கொடுக்குறோம் வாங்கிக்கோ. ஒரு 2 வருஷம் சம்பளம் பண்ணது ஒரு 3 லட்ச ரூபா 3.5 லட்ச ரூபா இருக்கும், இந்த பாதி தான் இருக்குது வாங்கிக்கோ, உன்னுடைய நேம் நான் போட சொல்கிறேன்,
டைரக்டர் ஆர்ஜே கிருஷ்ணன் கிட்ட சொல்லி ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு நான் சொல்கிறேன் இந்த படத்தில் 2 வருஷம் அசோசியேட் டைரக்டர் சந்துரு வேலை செஞ்சார் அப்படி சொன்னால் அங்கேயே பினிஷ். அதை விட்டுட்டு நகுல் சார் வந்துட்டு கமிஷனர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. ஒன்று நடிகர் சங்கத்தில் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. யார் ஆக்டர் நகுல் வந்து நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா ஓப்பன் விஷயம் தான். நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா அவங்க சும்மா மூவ் பண்ணுவாங்களா? ஒரு கட்ட பஞ்சாயத்து பண்ணணும். அப்போ கட்ட பஞ்சாயத்துன்றது நடிகர் சங்கத்திலேருந்து மேனேஜரு நகுல் என்ற விஷால் சாரும் நம்ம கருணா சார் எல்லோரும் பேச்சுவார்த்தை பண்ணும்போது அவங்க சாதாரணமாக கட்ட பஞ்சாயத்து பண்ணும்போது அங்கே ஏதோ ஒன்று நடக்கும். இங்கே நடந்து முடிஞ்ச பிறகு அதுக்கடுத்து சைபர் கிரைம் போலீஸார்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. சைபர் கிரைம் போலீஸார் வந்துட்டு கார் எடுத்துக்கிட்டு வந்துட்டு கார் ட்ரேஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து என்னை தூக்கிட்டு வந்து என்னென்னவோ பண்ணுறாங்க. ஒரு அசிஸ்டன்ட் ஆகிட்டேன் நான். என்னுடைய சம்பளம் தான் கேட்டேன். என்னுடைய சம்பளம் கொடுக்கல. அதனால வந்து என்னுடைய ஆதங்கத்தில் என்னுடைய சம்பளம் கொடுக்கல, என்னுடைய பேர் போடல ஆதங்கத்தில் அவங்களுடைய அந்தரங்க லீலைகள் எல்லாமே நான் வெளியே சொல்கிறேன். ஆனால் வந்துட்டு அங்கே வந்து சம்பளம் வாங்கி கொடுக்குறேன் வாங்க, அப்படிதான் கூப்பிட்டு வந்தாங்க. எங்க சைபர் கிரைம்ல இருந்து நான் சம்பளம் வாங்கி கொடுக்குறேன் வாங்க, நம்ம நிம்மதியாக பேச்சுவார்த்தை பண்ண உங்களுக்கு தேவையானது கண்டிப்பாக பேச்சுவார்த்தைக்கு தான் உங்களை வந்து வந்தாங்க. ஆனால் ஒரு பேச்சுவார்த்தை கூட்டின்னு வரவங்க 1:30 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் கார்லேயே வச்சு பேசிட்டு இருக்காங்க. அதுதான் கேட்குறேன் நான். உங்களை வந்து காவல்துறையிலேருந்து உங்களை முதல் நாள் கூட்டு போனாங்க. கூட்டு போயிட்டு 1 மணிலேருந்து 6 மணி வரையும் உங்களை கார்லேயே வச்சு சுற்றுறாங்கன்னு சொன்னீங்க. எதுக்கு சுத்தினாங்க? அந்த இடத்துல உங்களை காருக்குள்ள வச்சு முதல் நாள் தாக்குனாங்க. ஏகப்பட்ட விஷயம் நடந்தது சார். அது சொன்னா கண்டிப்பா சாவடிச்சிருவாங்க. ஓப்பன் டாக் சார். அந்த காருக்குள்ள 4 ஊர் வச்சுட்டு சுத்திட்டு இருந்தாங்க. அந்த காருக்குள்ள நடந்த ஒரு விஷயத்த சொன்னா கண்டிப்பா காவல்துறை என்ன சாவடிச்சிருவாங்க. அந்த இடத்துல நீங்க தாக்கப்பட்டிருக்கீங்க. அப்ப இல்ல, அது நான் சொல்ல மாட்டேன். அது சொன்னா காவல்துறை என்ன சாவடிச்சிருவாங்க. 6 மணிக்கு மேல காவல் நிலையத்துக்கு உங்களை கூட்டு போனாங்களா? காவல் நிலையத்துக்கு பக்கத்துல கூட்டு போயிட்டு ஒரு பேப்பர் காவல் நிலையத்துக்குள்ள கூட்டு போல கேட்டுக்குள்ள கூட்டு போயிட்டாங்க. அங்கிருந்து ஒரு லெட்டர் எடுத்துட்டு வந்தாங்க. இன்ஸ்பெக்டர் கவிதா மேடம் தான் அந்த லெட்டர் கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அதுல சைன் எல்லாம் போட்டிருக்காங்க. எங்கிட்ட என்ன சைன் வாங்கினாங்கன்னா 23ஆம் தேதி 11 மணிக்கெல்லாம் நீங்க வந்துட்டு உள்ள வந்துடணும், போலீஸ் ஸ்டேஷன் உள்ள வந்துடணும். அதுக்கப்புறம் உங்கள்ட்ட எந்த ஒரு விஷயமும் அந்த இடத்துல பேசல. அதுக்கு மறுநாள் தான் விஷாலும் கருணாசும் ஒரு 5 போலீஸார் வச்சு என்ன அடின்னு அடிச்சாங்க. இல்ல, அதுதான் நான் கேட்கிறேன். விஷால் அவர்களும் கருணாஸ் அவர்களும் தான் ஆள் வச்சு அடிச்சாங்கன்றதுக்கு என்ன ஆதாரம்? போன்ல தான் சார் கருணாஸ் பேசுறாரு. என்ன அடின்னு அடிச்சுட்டு கைத்தை போட்டு இறுக்கிட்டு நான் திணறின பிறகு இப்ப பேசுங்க தலைவரேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற போலீஸ் வந்துட்டு கருணாஸ் சார் கிட்ட கூட்டு போனவங்க போலீஸ் தானா? போலீஸ் தான் சார். அவங்க வந்து தேனாம்பேட்டை போலீஸ் ஸ்டேஷன் சைபர் கிரைம்ல இருந்தா வரேன்னு சொல்லி தான் என்ன அடிச்சாங்க. அன்னைக்கு நீங்க தாக்கப்பட்டதுக்கு அப்புறம் உங்களை வந்து காவல் நிலையத்துக்கு இவங்களாச்சும் உள்ள கூட்டு போனாங்களா? மறுநாள் இவங்க வந்துட்டு அடிச்சுட்டு கருணாஸ் சார் வந்து என்ன மிரட்டினார். அவங்க அடிச்சுட்டு கொலை மிரட்டலாம் விட்டாங்க போலீஸ். அதுக்கு பிறகு கருணாஸ் சார் இதுவும் வந்து அந்த வண்டிக்குள்ள தான் நடக்குது. எல்லாமே வண்டிக்குள்ள தான் நடக்குது. அவர் வந்து அடிச்சு முடிச்ச பிறகு இனிமேட்டு சினிமாக்குள்ளேயே நீ கால் வைக்கக்கூடாது, நடிகர்களோட பேரை நீ எடுக்கக்கூடாது, விஷால் பேரு என்னுடைய பேரெல்லாம் நீ வெளியே சொன்ன, நான் இப்போ அடிச்சது போலீஸ் வச்சு அடிச்சது வெளியே சொன்ன மறுநாள் உன்னை கல்லை கட்டி கடலில் போட்டுருவேன். அப்படியே தானே பில்டிங் வேலை செஞ்சு போயிடுச்சு. எப்போ நீங்கள் திருப்பி காவல் நிலையத்துக்குள்ள போயிட்டு கையெழுத்துலாம் போட்டீங்க? 21ஆம் தேதி ஃபர்ஸ்ட் சைபர் கிரைம், 22ஆம் தேதி கருணாஸ் போலீஸ் வச்சு அடிச்சாரு. 23ஆம் தேதி 11 மணிக்கு மறுபடியும் நாங்க காவல் நிலையத்துக்கு உள்ளேவே போட்டு அட்வொகேட். இந்த 2 டைமும் நீங்க வெளியிலேயே தான் ஹேண்டில் பண்ணிருக்காங்க இல்லையா? காவல் நிலையத்துக்குள்ள போல 23ஆம் தேதி அட்வொகேட்டோட தான் போனோம். ஃபர்ஸ்ட்ல நான் கொஞ்ச நேரம் பேசி உங்களோட அட்வொகேட் வந்துட்டாரு. சரி, ஓகே. அங்க நடந்த விஷயங்கள்லாம் அவர்கிட்ட அட்வொகேட்ட பதிவு பண்ணியிருந்தீங்களா? அட்வொகேட் சார் கிட்ட வந்து நான் ரொம்ப சொல்லலை. ஏன்னா அட்வொகேட் சார் கிட்ட சொன்னா காவல்துறை அடிச்சதை நீங்க வந்து பிரஸ் மீட்ல சொல்லுங்கன்னு சொல்லி அவர் பிரஸ் மீட் வச்சிருவார் கண்டிப்பா. ஏன்னா அவர் கரெக்டா இருக்காரு. காவல்துறை அடித்தாலும் யார் அடித்தாலும் நீங்கள் சொல்லிதான். சம்பளத்தை ஒருத்தன் கேட்குறான்னு சொன்னால் அவங்கள வந்து கொலை மிரட்டல் வர்றாங்க அடிக்கிறாங்கன்னு சொன்னால் அவர் விட மாட்டார். அட்வொகேட் என்ன சொல்கிறாருன்னா உங்களை சொல்கிறீங்கல்ல, இப்போ இங்கே இத்தனை மக்களுக்கு முன்னாடி நீங்கள் மீடியாவில் சொல்கிறீங்க, அதை ஏன் உங்கள் அட்வொகேட் சொல்லுங்கள்? அது ஏன் சொல்லனா கொஞ்சம் டைம் கொடுத்தேன். பயம் இருந்தது சார். அது வந்துட்டு கடலை கட்டி கடலில் இறக்கும்னு சொன்னதுமே கருணா சார் சொன்னார். எனக்கு பயம் இருந்தது. இப்போ கொஞ்சம் தைரியம் வந்திருக்கு. கடலில் இறக்குனாலும் பரவாயில்ல, சினிமாவிலேயே நீ இருக்கக்கூடாது, சினிமாக்குள்ளேயே கால் வைக்கக்கூடாதுன்னு சொன்னது வந்து சினிமாவில் நீங்கள் சினிமாவில் சாதிக்கணும்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்க. ஓகே, அதெல்லாம் பாராட்டுறோம், வரவேற்கிறோம், எல்லாம் ஓகே. ஆனால் நீங்கள் சினிமாவில் பயணிக்கிறேன்னு சொல்லிட்டு உங்கள் கூட நடிக்கிற ஒரு சக நடிகர்களையும் ஒரு அவதூறாக வந்து பேசுகிற விஷயங்கள் சரியாப்படுதா? ஒரு இயக்குனர்ன்ற ஒரு அந்தஸ்தை நோக்கி நீங்கள் பயணிக்க போகிறீங்க. அப்படிங்கும் போது அந்த ஒரு பயணத்தில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள், அவதூறு விஷயங்கள் பேசுறது சரின்னு படுதா? சார், நீங்கள் கரெக்டாக தான் கேள்வி கேட்டீங்க. நான் படத்தில் வேலை செஞ்சு என்னுடைய சம்பளம் கொடுங்கன்னு கேட்டேன். படத்தில் பேர் போடுங்கன்னு சொன்னால் படத்திலே வேலை செய்யலன்னு சொல்லி சம்பளம் வாங்குறதுக்கு பல
வழிமுறைகள் இருக்கு. இன்கேஸ் நீங்க அந்த ப்ரொடக்ஷன் கம்பெனி மேல ஒரு கேஸ் போடலாம், இல்ல ஒரு டைரக்டர் மேல ஒரு கேஸ். படத்திலே வேலை செய்யலன்னு சொன்னா அதுக்கு பிறகு படத்திலே வேலை சரி ஓகே, நானே அதே கேள்வி கேட்கிறேன். நீங்க படத்துல வேலை செஞ்சதுக்கு என்ன ஆதாரம் எவிடன்ஸ் இருக்கு சார்? என்ன கொஞ்ச நேரம் முன்னாடி கூட 2020 சார் நீங்க ஒரு இருங்க சார், நீங்க ஒரு போட்டோ ஒன்னு போட்டுருந்தீங்க, ஆமா, ஒரு வீடியோ ஒன்னு ரிலீஸ் பண்ணீங்க. இது எல்லாமே வந்து எப்பனா ஒரு படம் ஆரம்பிக்கும் போது பூஜை எடுத்த ஒரு போட்டோ. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இதுல லைக் போட்டோ ஷூட் நகுல் கூட இருக்கிற இந்த போட்டோ ஷூட், இது ரெண்டுத்துலயும் உங்களை பார்த்தேன். நான் ஒத்துக்கிறேன், இந்த படம் ஆரம்பிக்கும் போது இந்த படத்தோட டீம்ல நீங்க இருந்திருக்கீங்க. நீங்களும் வந்து பாத்தீங்கன்னா கையில ஒரு பேடோட பேப்பரோட எல்லாம் இருந்திருக்கீங்க. அதுவும் எங்களால பார்க்க முடியுது. அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு வந்து விஷுவல் பண்ணி, ஐ மீன் விஷுவல் போடுறோம், பார்ப்பாங்க மக்கள். ஓகே, அதை நான் மறுத்து பேசுறேன். பட் இந்த 2 வருட காலங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துக்காக நீங்க முழு நேரமா ஒர்க் பண்ணதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? இருந்தது ரெண்டே விஷயம், ஒன்னு பூஜை, இன்னொன்னு போட்டோ ஷூட். அடுத்தது வந்துட்டு பிஜிலி சார் கூடயே நான் நிப்பேன். எப்படி பிஜிலி சார் வந்து பிஜிலி சாரும் பிஜிலி வந்து எத்தனாவது ஷெட்யூல்ல அவர் நடிக்க வந்தார்? அவர் வந்துட்டு 3வது ஷெட்யூல்ல வராரு. 2 வருஷம் டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது யாரு அர்த்தனா மேடம் உள்ள வராங்க. 2 வருஷம் டிராவல் ஆயிட்டு இருக்கும்போது அர்த்தனா மேடம் உள்ள வராங்க. அர்த்தனா மேடத்துடைய போர்ஷன்ல தான் வாஸ்கோ ட காமா மூவி ஹீரோயின் அர்த்தனாவுடைய போர்ஷன்ல தான், ஏன்னா அதோட எண்டில் தான் 2 வருஷம் டிராவல் ஆகிட்டு போயிட்டு இருக்கோம். அப்போ தான் வந்து பிஜிலி சார் என்ட்ரி, எது பிஜிலி சாருடைய சீனும் அர்த்தனாவுடைய சீனும் நகுல் சாருடைய சீனும் ஒன்றா வருது. ஓகேவா? 2 வருஷம் டிராவலில் பிஜிலி சார் இருக்காரு. அது பக்கத்துலேயே நான் வீடியோவில் இருக்கேன். இதை விட வேற என்ன பதிவு? ஏன்னா இந்த வீடியோ எதில் பதிவு பண்ணியிருக்காங்க? யூடியூப்ல பதிவு பண்ணி வச்சிருக்கேன். யார் பதிவு பண்ணது? நம்ம வாஸ்கோ ட காமா இல்ல வாஸ்கோ ட காமா மூவி சேனல்லையே வாஸ்கோ ட காமா கிளிம்ஸ் எல்லாமே இறக்குனாங்க இல்லையா, அவங்களே பதிவு பண்ணியிருக்காங்க. அவங்க அதை கவனிக்கல. என்னன்னா சந்துரு வந்துட்டு எந்தெந்த இடத்துலலாம் இருக்கான்றத ஒரு விஷயத்த கவனிக்காம இவங்க 6 மாசத்துக்கு ஒன்று, 3 மாசத்துக்கு ஒன்று, 2 வருஷத்துக்கு ஒன்று பதிவு பண்ணாங்க இல்லையா, அதுல என்னுடைய வீடியோ இருந்தது. முறையாக போய் சம்பளம் கேட்கும் போது அவங்க ஏன் மறுத்தாங்க? நீங்க ஏன் வந்து அவங்கள பத்தி அவதூறா பேசுறீங்க? ஒருவேளை இதுவும் ஒரு பிளான் தானா? ஒருவேளை சம்பளம் கொடுக்கலன்ற ஒரு காரணத்தினால தான் வந்து தேவையில்லாம அந்த நடிகைகளை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்களோ? இல்லை சார், நான் வந்து அடுத்த இடத்துல டைரக்டர் ஆகக்கூடிய இடத்துல இருக்கேன். ஓகேவா? அவங்க மேல எச்ச துப்புனா அது என் மேல துப்புற மாதிரி தான். கிட்டத்தட்ட அப்படிதான் உண்மை. அவங்க மேல எச்ச துப்புனா என் மேல எச்ச துப்பிக்கிற மாதிரி தான். ஓகேவா? இருந்தும் போன படத்துல நான் வாட்சி படத்துல நான் ஃபர்ஸ்ட் அசோசியேட் டைரக்டர், 2வது அசோசியேட் டைரக்டர் தான் ஆர்ஜே கிருஷ்ணன். இந்த படத்தோட இயக்குனர், இந்த படத்தோட வாஸ்கோ ட காமா மூவி இயக்குனர் வந்து 2வது அசோசியேட் டைரக்டர், நான் ஃபர்ஸ்ட் அசோசியேட் டைரக்டர். எதுல? வாட்சி படத்துல. அங்க ஃபர்ஸ்ட் அசோசியேட் டைரக்டர் இருந்துட்டு இந்த படத்துல வந்து நான் 2 வருஷம் வேலை செய்யறேன். செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி இருந்துட்டு ஓடிட்டாருன்னா இங்க வலிக்கும்ல. அதனால தான் எல்லா உண்மைகளும் வெளியே சொல்லிட்டேன். அப்ப நீங்க சொன்னது எல்லாமே உண்மைதான். உண்மைகள், அந்தரங்க லீலைகள் எல்லாமே உண்மைகள் தான். இப்போ கூட நம்ம சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து என்ன சொன்னாங்கன்னா, இனிமேல் அந்தரங்கத்தை பத்தி எதுவுமே பேசக்கூடாது. நானும் விருப்பப்படல. இப்ப என்னோட கேள்வி என்னன்னா, உங்களை கூட்டு போய் மிரட்டினது, அடிச்சது, இது எல்லாமே போலீஸ் தான். போலீஸ் தான் சார், போலீஸ் தான் சார். என்ன அடியெல்லாம் மரண அடியா இருந்தது, மிரட்டல் எல்லாம் கொலை மிரட்டல், அது வேற ரேஞ்சில் இருந்தது. நீங்க பண்ணது தவறுன்னு உங்களுக்கு புரிதல் இருக்கு? என்ன சார் தவறு? என்னுடைய 2 வருஷம் சம்பளம் தானே கேக்குறேன். இங்க தானே சம்பளம் கேட்டு போராடுறதுக்கு பல விதம் இருக்கு, புரியுதுங்களா? அதுக்கு உங்க கூட நடித்த சக நடிகர்கள், ஐ மீன் உங்க கூட பயணித்த சக நடிகைகளை பத்தி தவறாக ஒரு சில விஷயங்கள் வந்து பேசுறது. படத்துல வேலை செய்யும் போதே ஒருத்தர் படத்தை விட்டு தூக்குறாங்க. நடிகருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? இப்ப உங்களுக்கு படம் கொடுக்கலன்னா, இப்ப சம்பளம் கொடுக்கலன்னா, சார் ரைட், அவரு உங்களை வந்து உங்களுக்கு பிடிக்கல, ஏதோ ஒரு முரண்பாடு கருத்து இருக்கு, உங்களை வந்து அந்த இடத்துல இருந்து வெளியே அனுப்பிச்சதாவே இருக்கட்டும். பட் உங்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டிய இடத்துல யாரு இருக்கா? ப்ரொடியூசரா, நடிகர்? இல்ல, இந்த வாஸ்கோ ட காமா மூவி பொறுத்த வரைக்கும் எல்லாமே நகுல் தான். ப்ரொடியூசர் கிடையாது, படத்தோட பிசினஸ்ல அவர் இருக்காரு. அந்த பிசினஸை நம்பி தான் டைரக்டர் படம் பண்றாரு, ப்ரொடியூசரும் உள்ள வராரு. இதுல வந்து கருணாஸையும் விஷால் அவர்களையும் கொண்டு வரீங்க. இன்னைக்கு இவங்க இருவரையும் எதுக்கு திருப்பி இந்த பிரச்சனைக்குள்ள கொண்டு வரீங்க? மேலும் மேலும் பிரச்சனை ஏன் உருவாக்குறீங்க? நான் பிரச்சனையை உருவாக்கல சார். நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா 1 மாசமா நான் சைலண்டா தான் இருக்கேன். 1 மாசமா என்னோட இன்டர்வியூ எதுவுமே நீங்க பாத்துருக்க மாட்டீங்க. கருணாஸ் சார் வந்து ஃபோன் பண்ணி எனக்கு சொன்னாரு. என்ன சொன்னாருன்னு சொன்னா, தம்பி வெயிட் பண்றா தம்பி, நீ வந்து ரொம்ப அசிங்கமாலாம் பேசியிருக்க, அதெல்லாம் போட்டோம், வெயிட் பண்ணு, நடிகர் சங்கத்துலேருந்து உனக்கு ஃபோன் பண்ணுவாங்க, மேனேஜர் ஃபோன் பண்ணுவார் நாகராஜன், நீ நடிகர் சங்கத்துக்கு பேசிக்கலாம் அப்படின்னாரு. அதனால நான் 1 மாசமா எந்த இன்டர்வியூமே கொடுக்கல. சொன்னதுமே நான் ஸ்டாப் ஆகிட்டேன்ல. அப்படி ஸ்டாப் ஆகிருக்கிற ஒருத்தனை இப்போ நகுல் வந்துட்டு நடிகர் சங்கத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண, சும்மா கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவர் ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்துருப்பாரு. ஓப்பனாக இதான் நான் சொல்கிறேன். நகுல் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்தது. போலீஸ் வந்து பார்த்தீங்கன்னா பணம் வாங்கிட்டு உங்களை வந்து இல்லை, போலீஸ் நான் அதே போல் சொல்ல, நகுல் ஒரு பெரிய அமௌண்ட் நடிகர் சங்கத்தில் கொடுத்ததுனால தான் நடிகர் சங்கத்தில் இருந்த ப்ரெஷரில் காவல்துறை வந்துட்டு என்னை கூட்டின்னு போய் வச்சு என்னெல்லாம் பண்ணணுமோ செஞ்சாங்க.
இன்னொரு காவல்துறையை வச்சு ஆக்டர் கருணாஸ் விஷால் கொலை மிரட்டல் விட்டு என்ன அடிச்சார். ஒரு இயக்குனராக ஆகணுன்ற ஒரு ஆர்வம் இருக்கு, இதை வந்து முறையா வந்து பாத்தீங்கன்னா ஹேண்டில் பண்ணணுன்ற ஒரு பக்குவம் இல்லையா உங்களுக்கு? இல்ல ஒரு விஷயம் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இப்போ வந்து ஓகே கருணாஸ் சொல்லியோ இல்லை வந்து விஷால் சொல்லியோ வந்து உங்களை அடித்ததாகவே இருக்கட்டும், இதை முறையாக வந்து பார்த்தீங்கன்னா பத்திரிகையாளர் முன்பு அதை பதிவு பண்ணி இல்லை இதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, இல்லை இந்த பிரச்சனையை சுமூகமாக முடிக்கிறதுக்கான வழிகள் என்ன, உங்களை சம்பளத்தை வாங்குறதுக்கான வழிகள் என்ன, இதை பார்க்கறத விட்டுட்டு அதுக்கு தான் ஒரு வாரம் அதுக்கு தான் டைம் கொடுத்தேன். ஏன்னா கவிதா மேடம் சொன்னாங்க ஒரு வாரத்துக்கு எதுவுமே பேசாதீங்க, ஒரு 4 நாளைக்கு எதுவுமே பேசாதீங்கன்னா ஒரு வாரம் வரைக்கும் டைம் கொடுத்தேன். எந்த விஷயமே இல்லை. நாங்கள் கூட உங்களை இன்டர்வியூ எடுக்க வேண்டிய இதுக்கான அவசியம் என்னன்றதை சொல்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோஸ் அனுப்புறீங்க, தொடர்ந்து நீங்கள் நிறைய மெசேஜ் அனுப்புறீங்க. ஒரு விஷயம் நியாயம் இருக்குன்னா அந்த இடத்துல அந்த நியாயத்தை பதிவு பண்ண வேண்டியது ஒரு மீடியாவாக எங்களுக்கு இருக்கிற ரெஸ்பான்சிபிலிட்டி. ஓகே, இப்போ காவல்துறை தான் அடிச்சாங்கன்றீங்க. ஆனால் ஒரு விஷயம், காவல்துறை அடிக்கிறதுக்கான காரணம் என்ன? நீங்கள் தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகளை உருவாக்கிட்டே கொண்டு போகும்போது இது எப்படி அவங்க வந்து கண்ட்ரோல் கொண்டு வருவாங்க? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க அடித்தது வந்து ஒரு முறைகேடான முறை இல்லை. நான் காவல்துறை வந்து தப்பு சொல்ல அடிக்கட்டும் சார். ஒருத்தரை வந்துட்டு கூட்டின்னு போகிறீங்க, காவல்துறையை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டின்னு போகிறீங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு இந்த தப்பு செஞ்சேன்னு சொல்லி அடிங்க, பனிஷ்மெண்ட் கொடுங்க. ஆனால் அந்த இடத்துல யாரெல்லாம் தப்பு செஞ்சுருக்காங்கன்னு சொல்லி கூப்பிட்டு வச்சு விசாரிங்க. 4 பேர் இதில் சம்மந்தப்பட்டிருக்கோம், டைரக்டர், நான், நகுல், 4 பேர் நாங்கள் சம்மந்தப்பட்டிருக்கோம். அப்போ போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு எல்லாருக்கும் தீர்வு இருக்குது, நாங்கள் கூப்பிட்டு வச்சு பேசணும்னு சொல்லி தான் சைபர் கிரைமில் கூட்டின்னு போயிட்டு உட்கார வச்சாங்க. ஆனால் வந்துட்டு ஒன் சைடாக என்ன மட்டும்தான் கொலை மிரட்டல் விட்டு போலீஸ் விட்டு அடிக்கிறாங்க. அவங்க எங்கே இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர சொன்னாங்க, நான் போனேன் இல்லையா, அட்வொகேட் அழிச்சிட்டு நான் போனேன் இல்லையா. அப்போது என்ன மட்டும்தான் போலீஸை வச்சு அடிக்கிறாங்களே தவிர அவங்கள கூப்பிட்டு வச்சு பேச மாட்டாங்க. என்னப்பா அவன் 2 வருஷம் வேலை செஞ்சானா இல்லையா, அதோட எவிடன்ஸ் அவன் வச்சுட்டு இருக்கான், 2 வருஷம் வேலை செஞ்ச வீடியோ எவிடன்ஸ் வச்சிருக்கான், அவனுடைய சம்பளம் கொடுக்குறதா இருந்தால் சம்பளம் கொடுத்தா இந்த பிரச்சனைகளுக்குலாம் ஒரு தீர்வு. சம்பளம் அசோசியேட் டைரக்டர் சந்துரு போட்டா நான் பாட்டு அந்த வாஸ்கோ ட காமா படத்துல நேம் கார்டு பார்த்தேன் சார், அதுல வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் சந்துரு, அசோசியேட் டைரக்டர் சந்துரு தான் சார் எனக்கு வேணும். நான் அசோசியேட் டைரக்டர் தான் ஒர்க் பண்ணேன். நீங்க பாட்டு பேரே போடலன்றீங்க, அந்த இடத்துல அசிஸ்டன்ட் டைரக்டர் சந்துருன்னு போட்டு நான் அசோசியேட் டைரக்டர் தான் உள்ள ஜாயின் பண்ணேன். அசோசியேட் டைரக்டர் நேம் தான் எனக்கு வேணும் சார். சிம்பிள் தான் சார். சந்துரு வந்துட்டு 2 வருஷம் வேலை செஞ்சார். அவர் அசோசியேட் டைரக்டர். எவ்வளோ சார் உங்களுக்கு சம்பளம் வர வேண்டியது? 15,000 ரூபாய் பேச்சுவார்த்தை பண்ணேன் சார் ஃபர்ஸ்ட்ல. இப்போ வர வேண்டியது 15,000 தான். 15,000 2 வருஷத்துக்கு, ஒரு மாசத்துக்கு 15,000 ரூபாய். 2 வருஷம் சம்பளத்துல நீங்க ₹1 கூட வாங்கலன்றீங்களா? ₹1 கூட வாங்கல சார். ஆடியோ லான்ச் முடிஞ்சதுமே கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தார். அது எல்லா இடத்துலையும் பதிவு பண்ணியிருந்தேன். ஆடியோ லான்ச் முடிஞ்சதுமே கொடுக்குறேன்னு சொன்னேன். ஆடியோ லான்ச்சுக்கு தான் என்ன வரவில்லை. உங்களுடைய ஊதியத்தை ஃபேமிலி ஒரு பக்கம் இருக்கு சார். நான் என்ன கேட்குறேன், உங்களோட ஊதியத்தை நீங்க காவல்துறை ஏன் அடிக்கிறாங்க? ஏன்னா ஒருத்தன் சம்பளம் கேட்டா காவல்துறை ஏன் அடிக்கிறாங்க, கொலை மிரட்டல் வர்றாங்க. இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7-8 வருடங்களா நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்கீங்க. ஒரு படம் எடுக்க போவதா வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இது பண்ணிருக்கீங்க. அந்த படம் பேர் கூட வந்து உலகை வெல்லவா. ஓகே, கிட்டத்தட்ட இந்த பதிவுகள் மட்டுமே தொடர்ந்து 8 வருடங்களா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு அந்த படத்தோட கண்டென்ட் எங்க தெரியுமா, வாட் எவர் சார், அதை நீங்கள் எடுங்க, நல்ல முயற்சி, அதை எடுத்தா வெற்றி உங்களுக்கு தான். அதை பாராட்டுறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரெடியாக இருக்கோம். நல்லா இருக்கும் பட்சத்தில் அதை பாராட்டுறதுக்கு நாங்கள் எல்லாருமே தயாராக இருக்கோம். ஆனால் அந்த ஒரு விஷயமும் 8 வருடங்களாக ஒரு டேரக்டர்ன்ற பதிவு பண்ணிட்டு கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா எல்லா நடிகைகளையும் அவதூறாக பேசிக்கிட்டு இதே துறையில் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்க. இது எந்த வகையில் சாத்தியம்னு முதல் மக்கள்கிட்டையும் சரி, எனக்கும் பர்சனலாக ஒரு கேள்வி இருக்குது. அதை தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்னு மனைவி இருக்காங்க. இந்த மனைவி குழந்தைகளோட மனநிலை என்னவா இருக்கும்ன்ற ஒரு கேள்வியும் இருக்குது. தொடர்ந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும் போது அதுலேருந்து கடந்து போவது, அதிலே பயணிப்பதுனால எனக்கு அதை மட்டும் குழந்தைங்க வந்து கண்டிப்பாக பாதிக்கப்படுவாங்க. எங்கே பாதிக்கப்படுவாங்கன்னு சொன்னால், அப்பா 2 வருஷம் வேலை செஞ்சிருக்காரு, சம்பளத்தை கேட்டால் காவல்துறையை வச்சு நடிகர் சங்கத்திலிருந்து கருணாசும் விஷாலும் அடிக்கிறாங்களே, இந்த தமிழ்நாட்டில் நியாயமே இல்லையா? அப்போ காவல்துறையே இங்கே தப்பு பண்ணுது. 2 பேரையும் நகுலை கூப்பிட்டு வச்சு பேசு, டைரக்டர் கூப்பிட்டு வச்சு பேசு, அவனுக்கு தேவையான கொடுத்து அனுப்புப்பா, அவன் வேலையை பார்க்கட்டும், நீ உன் வேலையை பாரு. அதை சாவடிக்க மீடியாவில் போயிட்டு இந்த மாதிரி அவதூறாக பேசுறதுக்கு முறையாக வக்கீலை வச்சு கோர்ட்லயும் காவல்துறையிலும் சந்திச்சு பேச வேண்டியதானே? காவல்துறை கிட்ட இனிமேல் நீதி கிடைக்காதுன்ற பயம் எனக்கு வந்துச்சு. கோர்ட்டுக்கு போங்க சார். அதுதான் சார் பண்ணணும். காவல்துறையை நான் குறை சொல்ல சார். நார்மல் பர்சன் யார் தப்பு பண்ணாலும் காவல்துறை தான் தட்டி கேட்கணும். காவல்துறைன்றது தெய்வம். ஆனா அதே தெய்வம் வந்துட்டு கருணாஸ் விஷால் சொன்னா ஏன் அடிச்சு என்னை கொல்ல பாக்குறாங்க? என்னுடைய கேள்வி அதுதான். உண்மை சைடு காவல்துறை நிக்கணும் சார், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் எங்களுக்கும் கிடையாது. நான் கேட்கிறேன், காவல்துறையிட்ட ஒரு உண்மையை பார்த்து உங்களுக்கு நியாயம் கிடைக்கல அப்படின்னா அடுத்த ஒரு விஷயம், இங்கே
நம்மளோட சொசைட்டில கோர்ட் பண்ணுவோம் சார். சோ நீங்க அத போய் கோர்ட் நான் போய் தான் அங்க போயிட்டு மூவ் பண்ணுங்க, சம்பளத்தை கேட்டு மீடியால பதிவு பண்ணிட்டு கண்டிப்பா நாங்க கோர்ட்டுக்கு போவோம். என்ன சொல்றேன், இந்த மாதிரி மேலும் மேலும் வந்து பிரச்சனையை உங்களுக்கு நீங்களே உருவாக்கி உங்களோட குடும்ப சூழலையும் உங்களை சுத்தி உள்ள உறவுகளையும் இன்னும் மனநிலை வந்து பாதிக்கிற அளவுக்கு கொண்டு போய் விடாதீங்க. ஓகே சார், ஓகே. இல்ல கண்டிப்பா நாங்க கோர்ட்ல போய் கேஸ் போறோம். நான் ஒரு வேளை கருணா சார் நம்பர் வச்சிருக்கீங்க, இந்த பதிவு இது வந்து மரண வாக்குமூலம். கண்டிப்பா காவல்துறை என்னை அடிச்சிட்டாங்கன்னு சொல்லி நான் பதிவு கொடுத்துருக்கேன். ஒருவேளை நான் இறந்துட்டா என் வைஃபு போயிட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க. நான் இறந்துருந்தா அதுக்கு முழுக்க காரணம் விஷாலும் கருணாசும் தான். நான் உயிரோடு இருக்கும்போது மரண வாக்குமூலம் கொடுக்குறேன். ஏன்னா போலீஸ் விட்டு என்ன அடிச்சாரு, காவல்துறை விட்டு என்ன அடிச்சாரு, காவல்துறை தான் அடிச்சாங்க நான் சொல்லிட்டேன். எல்லாத்துக்கும் தயாரா தான் இருக்கீங்க. ஏன் சார் ஒரு சம்பளத்தை கேட்டோம் காவல்துறையை வச்சு கொல்ல பார்க்குறாங்க, எட்டு மிதிக்கிறாங்க சார். ஒரு சம்பளத்தை கேட்குற ஒரு மனிதரை இப்படி பண்ணலாமா? ஸோ இதுதான் வந்து இன்ஸ்பெக்டர், அதாவது சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கையெழுத்து போட்டு கொடுத்த பேப்பர் இல்லையா? சரி, ஓகே. அன்அஃபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து நடிகர்களை பற்றி பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கியிருக்காங்க. ஓகே, இப்போ கையெழுத்து வாங்கிட்டாங்க இல்லையா? இப்போ இனி நீங்கள் எந்த நடிகைகளை பற்றியும் அவதூறாக எந்த இடத்துலையும் எந்த மீடியா முன்னாடி பேசாதீங்க. முதல் விஷயம். இரண்டாவது விஷயம் என்னன்னா, உங்களை போலீஸ்காரங்க அடிச்சாங்க அப்படின்னா அதை முறையிடுற இடம்னு ஒன்று இருக்குது, அந்த இடத்துல போயிட்டு முறையிடுங்க. ஓகே, தனிப்பட்ட முறையில் மேலும் மேலும் நீங்கள் உங்களுக்கான பிரச்சனைகளை உருவாக்காதீங்க. ஓகே, இப்போ ஸ்டாலின் அவர்களுக்கும் சவால் விடுறீங்க. தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் அவார்டு வாங்கி தரேன்னு சொல்லிட்டு பேசிட்டு வந்துட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு ஆஸ்கார் விருதாக இருக்கட்டும், ஒரு நேஷனல் அவார்டாக இருக்கட்டும், இது வாங்குறதுக்கு பல இயக்குநர்கள் எந்த அளவுக்கு முயற்சி செய்கிறாங்க. இன்னைக்கு வெற்றிமாறன் ஆரம்பித்து உலகநாயகன் கமலஹாசன் வரையும் எந்த அளவுக்கு வந்து கடுமையாக உழைக்கிறாங்க, அதுக்காக எவ்வளோ கடுமையாக செயல்படுறாங்கன்றதை நம்ம பார்க்குறோம். ஓகே, நீங்கள் வெறும் வாய்ஸ் அவார்டாலாம் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா வந்து கலைஞர் சிலையை நடிக்க வச்சு நான் வந்து இத்தனை அவார்டு வாங்கி தரேன், இத்தனை நேஷனல் அவார்டு, இத்தனை ஆஸ்கார் அவார்டு, இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு இன்னைக்கு மக்கள் ஒன்றும் முட்டாள் இல்லை, புரியுங்களா? பார்க்குற எல்லாருக்குமே தெரியுது நீங்க ஒரு கோமாளி. ஆமா, கோமாளி. ஆமா, அப்படிதான் நீங்க பதிவு என்ன பார்த்தா உங்களுக்கு கோமாளி மாதிரி இருக்கு. ஆமா சார், இருங்க வெயிட் பண்ணுங்க. முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால். மறுபடியும் அந்த கோமாளித்தனத்தை ஆரம்பிச்சு. கோமாளித்தனம்லாம் கிடையாது, ரியல் பேசிட்டு இருக்கான். முதல்வர் ஸ்டாலின் ஐயாவிற்கு சவால். கலைஞர் சிலையை நடிக்க வைத்து 7 தேசிய விருது வாங்கி தருவேன். அப்படி இந்த படத்துக்கு 7 தேசிய விருது வாங்கி கொடுத்தா முதல்வர் ஐயா 10 லட்சம் ரூபாய் இந்த உலகை வெல்வா படத்திற்கு 10 லட்சம் ரூபாய் அன்பளிப்பா கொடுக்க தயாரா. ஒரு தேசிய விருதுல ஆரம்பிச்சு 7வது தேசிய விருது 8 வருஷம் பயணத்துக்காக தான் அந்த 8 அவார்டா 7 தேசிய விருதுக்கு சவால். இன்னும் அந்த படத்தினுடைய கண்டென்ட் என்ன தெரியுமா சார்? படத்தினுடைய கண்டென்ட் ஒரு டைரக்டர் நடிகர்களுக்கு சவால் விடுறாரு, நடிகர் டைரக்டர் சவால் விடுறாங்க, அதுக்கு பிறகுதான் கதை கிளம்ப ஆரம்பிக்குது. சொல்றேன், குடும்பத்தை பாருங்க. அப்போ கட்டிட வேலைக்கு போங்க. கருணாஸ் உங்களை அனுப்புனாரா? இவனை பேட்டி எடு அப்படின்னு சொல்லி கருணா சார் உங்களை அனுப்புனாரு. கருணா சார் தான் எனக்கு வீடியோ அனுப்பிச்சாரு. நீங்க தானே எனக்கு நான் தான் அனுப்புறேன். பின்ன கட்டிட வேலைக்கு போங்க அதே தானே கருணா சார் வந்து போலீஸ் விட்டு அடிச்சாரு. இனிமேல் சினிமாக்குள்ளேயே கால் வைக்க கூடாது. நலன் கருதி சொல்றேன் சார். நலன் கருதி சொல்றீங்கன்னு சொன்னா சினிமா வேலையும் பாருங்க, உங்க வீட்டு செலவு உண்டான வேலையும் 8 வருடமா இந்த புருடாவா விட்டுட்டு இருக்கீங்க. படத்துடைய கண்டென்ட் நான் ஒருத்தர் ஒரு ப்ரொடியூசர் இந்த 8 வருடத்துல உங்களால ஒரு ப்ரொடியூசர் கூட கன்வின்ஸ் பண்ண முடியல. ப்ரொடியூசர் ரெடியா இருக்காங்க சார். எனக்கு ஒருத்தர் சவால் விட்டா அடுத்த கட்டத்துக்கு என்னால நகர முடியும். படத்துடைய கதைகள். ஆமா, நான் சவால் விடுறேன் சார். நான் சவால் விடுறேன் சார். நீங்களும் செலிபிரிட்டி ஒண்ணா? செலிபிரிட்டி தான் சார் இந்த ப்ராஜெக்ட். நீங்களும் டைரக்டர் ஒண்ணா? சார் இல்ல, நீங்களும் டைரக்டர் ஒண்ணா? அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. யார் உங்களுக்கு சவால் விட்டா நீங்க வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான வழியை ஏற்படுத்துவீங்கன்னு சொல்லுங்க. அவர்கிட்ட நாங்களே விஜய் சேதுபதி சார், தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மனுஷனோட வாழ்க்கை முன்னேறணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்கேயோ ஒரு வீடியோ மூலியமாவோ இல்லை ஏதோ ஒரு தகவல் மூலியமாவோ இந்த மனுஷனுக்கு ஒரு சவாலை விட்டுட்டு நீங்க உங்க வேலையை பாருங்க. அவர் சவால் விட்டா நீங்க ஜெயிச்சிருவீங்களா? முடிஞ்சு போச்சு சார். யாராவது ஆரம்பிச்சிருவோம். அவங்க ஒரு சின்ன ஒரு வீடியோ கிளிப் போட்டா கூட போதும். இல்ல அது பிரஸ் மீட் வச்சு சொன்னா படத்துக்குள்ள கதைக்கிழமை நாங்க வச்சிருவோம். அதே வீடியோ எடுத்து தூக்கி அதில் போட்டுருவீங்கன்றீங்க சார். படத்துக்குள்ள நான் ஒரு சவால் வரேன், நடிகர் எனக்கு ஒரு சவால் வரேன். அந்த சவாலை ஜெயிக்கிறதுக்காக தான் முதல்வர்கிட்ட அன்பளிப்பு வாங்கிறதுக்காக நாங்கள் 4-5 ஷார்ட் ஃபிலிம் பண்றோம். கதைக்குள்ளேயே அது கதைக்கிழமை டிராவல் ஆகிட்டு இருக்கு. உங்களோட அந்த வீடியோ கொடுங்க, நீங்க வேலை செஞ்சதுக்கான சார். காவல்துறை உள்ள வந்து நின்று அவங்களாலே எதுவும் பண்ண முடியாம வெளியே போறாங்க. அவங்களால எதுவும் பண்ண முடியலையா? மக்களுக்கு அட்லீஸ்ட் தெரியட்டுமே சந்துரு சைடுல ஒரு நியாயம் இருக்கு
அவர் பாருங்க இந்த வீடியோ கிளிப்லாம் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்காச்சு தெரியட்டும். அதை எங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் சைடில் உள்ள நியாயத்தை நாங்கள் வெளிப்படுத்த ட்ரை பண்ணுவோம். பட் உங்களை அடித்தது காவல்துறையிலேருந்து வந்த நபர்களா அப்படின்றத முதல் அட்வொகேட் மூலியமா விசாரிங்க, புரியுதுங்களா? சரி, ஓகே. இன்ஸ்பெக்டர் மேமும் கால் பண்ணாங்க, நீங்க அவங்களும் நான் தான் கால் பண்ணேன். சரி, அவங்களும் சொன்னாங்கன்னு சொன்னீங்க இந்த மாதிரி நான் யாரு அடிச்சாங்கன்னு சொல்லி நான் விசாரிச்சுட்டு உங்க லைன்ல வரேன்னு சொன்னாங்க. இன்னும் லைன்ல வரல. ஓகே, உங்களை யார் அடிச்சது கூட்டு போய் அப்படின்றத அவங்க விசாரிக்கிறேன்னு சொல்லி. ஓகே, அவங்க இன்ஸ்பெக்டர் மேமும் விசாரிக்கட்டும். ஓகேங்களா? விசாரிச்சு அதுக்கான நிலைப்பாடுகளை முறைப்படி எடுங்க. கண்டிப்பா உங்களுக்கு நியாயம் கிடைக்கட்டும். வாழ்த்துக்கள் சார். நன்றி.